மக்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க. அரசியல்வாதிகளும் ஏமாத்துறாங்க. அரசியல் கட்சிகளும், அதிகாரிகளும் ஏமாத்துறாங்க. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் இல்லாமல் தேர்தல் இல்லை. வாக்காளர்களும் பணம் வாங்காம ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க சொல்ற மாரி தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே பறக்கும் படைங்கிற பேர்ல அங்கங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாகனங்களை சோதனையிடுவாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாருடா சோதனையிடுவாங்கன்னா, அப்பாவி மக்கள் இருக்கான்ல, அவங்க அம்மாவ ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு ஆஸ்பத்திரிக்காரன் என்ன பண்ணுவான், 2 லட்சம் கட்டினா தான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்ட்டு கழுத்தில் கத்தி வைப்பான். இவன் போய் 4 பேர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கதறி பிச்சை எடுத்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனான்னா அவனை பிடிச்சி மடக்கி இந்த 2 லட்சத்துக்கு கணக்கு காட்டுமா. இவனே பார்த்தீங்கன்னா அப்பா ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கமே அதுக்கு வேணும்னு 4 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான். அதுக்கு எங்கே அவன் ஆதாரத்தை காட்ட முடியும்? அந்த பணத்தை பிடுங்கிக்குவாங்க. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடின்னு எடுத்துகிட்டு போகிறான் தெரியுமா? அந்த பணத்துக்கு இவங்களே எஸ்கார்டு அமைச்சு கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. அதுக்கு அடுத்து மிக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வேறு வகையில் இந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படுது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொள்ளைக்காரங்க யார் அப்படின்னா கல்வி வியாபாரிகள் தான். இப்போ ஒவ்வொரு பகுதியிலையுமே கல்லூரிகள் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நன்கொடைங்கிற பேரில் பிளாக்ல பணம் வாங்குவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்தல் வரப்போகிறதுனால இந்த கல்லூரியில் இத்தனாயிரம் கோடி இருக்குது, இந்த கல்லூரியில் இவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் டீல் பேசுகிறாங்க.